அத்தியாயம் 31. அத்தனை பேரின் எதிர்பார்ப்பும் சுஜாதாவின் பதில் என்னவாக இருக்கும் என்பதில்தான் இருந்தது. சித்துவின் இதழ் ருத்ரனை பார்த்து நக்கலாக விரிந்தது. ருத்ரன் முடிவே செய்து விட்டான், சுஜாதா தனக்கு எதிராக சாட்சி சொல்வாள் என்று. அத்தனை பேரும் அப்படித்தான் நினைத்தார்கள். நான் சொல்வதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை என அந்த புத்தகத்தின் மீது சத்தியம் செய்தாள் சுஜா. இப்ப சொல்லுமா, ருத்ரன் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணாரா? உன் சம்மதம் இல்லாம உன்னை பலவந்தப்படுத்த முயற்சி பண்ணாரா என இருதரப்பு வாதங்களுக்கு பிறகு நீதிபதி கேள்வி எழுப்பினார். கலங்கிய கண்களுடன் மெல்ல நிமிர்ந்து பார்த்தாள் சுஜா. ருத்ரன் பார்வையும் பெண்ணவள் மீதுதான் இருந்தது. அவனுக்கு ஜெயிலுக்கு போவதில் பிரச்சனை இல்லை. அவன் கவலை எல்லாம் அவளை காயப்படுத்தி விட்டோம் என்பதுதான். சுஜா கலங்கிய கண்களுடன் சித்துவை பார்த்தவள் அப்படியே திரும்பி ருத்ரனை பார்த்தாள். அவன் கண்களும் இமைக்க மறந்து அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தது. சொல்லுமா, அவர் உன்னை ஃபோர்ஸ் பண்ணாரா? சுஜா கண்களை இறுக மூடி இல்லை என்று தலையாட்டினாள். அதை பார்த்து ருத்ரனின் கண்கள் அதிர்ச்சியாக விரிந்தது. அவனுக்கு மட்டுமல்ல, சித்துவுக்கும் அது அதிர்ச்சிதான். அவர் ஃபோர்ஸ் பண்ணலனா அது உன் சம்மதத்தோட தான் நடந்ததா? அவர் கேட்பதே ஒரு மாதிரி இருந்தது அவளுக்கு. ஆமா, என் சம்மதத்தோட தான் நடந்தது. அவர் மேல எந்த தப்பும் இல்ல. ருத்ரன் கண்கள் அவளை விட்டு நகர மறுத்தது. உண்மையில் அவள் இப்படி சொல்லுவாள் என்று அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. ஏற்கனவே சுஜாவை கேவலமாக பேசியவர்களுக்கு இது இன்னும் ஒரு வாய்ப்பாக அமைந்தது. அத்தனை பேரும் அவளை கேவலமாக பார்த்தார்கள். இருவரும் விருப்பப்பட்டே இதை செய்ததால் ருத்ரன் மீது எந்த தவறும் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. சுஜா தயக்கமுடன் வந்து சித்தார்த் முன்பு தலையை குனிந்தபடி நின்று கொண்டிருந்தாள். சித்து ஏதாவது திட்டுவான், இல்லை கோபம் கொள்வான் என்று சுஜா எதிர்பார்த்தாள். ஆனால் அவனோ எதுவும் பேசாமல் அவளை காரில் அமர சொன்னான். சுஜா மௌனமாக அங்கிருந்து காரில் ஏறும் முன்பு கடைசி நொடி வாசலில் ஓடி வந்த ருத்ரனை திரும்பி பார்த்தாள். அவனை பார்த்தபடியே காரில் ஏறி அமர கார் அங்கிருந்து வேகம் எடுத்து சென்றது. ஏற்கனவே குற்ற உணர்ச்சியில் இருந்தவனுக்கு இன்னும் அவள் மீதான எண்ணம் வலுவானது. அவள் எதற்கு உண்மையை சொல்லாமல் பொய் சொல்ல வேண்டும் என்று அவன் மனம் கேள்வி மீது கேள்வி எழுப்பியது. இதற்கெல்லாம் அவள் மட்டுமே பதில் சொல்ல வேண்டும். ஆனால் அவன் அறியாத ஒன்று, இதற்கு மேல் அவளை பார்ப்பது அத்தனை சுலபம் இல்லை என்று. நீண்ட நேர பயணத்திற்கு பிறகு அவர்கள் கார் சித்துவின் பேலஸ் முன்பே வந்து நின்றது. காரில் இருந்து இறங்கிய சித்து சுஜாவை அந்த வீட்டுக்குள் அழைத்து சென்றான். அந்த வீடு ருத்ரனின் வீட்டை விட பல மடங்கு பெரிதாக இருந்தது. ஆனால் அதை ரசிக்கும் மனநிலை கூட அவளிடத்தில் இல்லை. சித்துவின் கார் சத்தம் கேட்டு ரூமுக்குள் இருந்து வெளியே வந்த வெண்ணிலா அவனுடன் ஒரு பெண் முகத்தில் பாதி முக்காடு போட்டபடி உள்ளே வருவதை கண்டாள். அது மட்டும் இல்லாமல் எப்பொழுதும் சிரித்த முகத்துடன் தன்னை பார்க்க ஓடி வரும் சித்து இன்று எதுவும் பேசாமல் அவன் அறைக்குள் செல்வதைக் கண்டு இன்னும் அவள் புருவம் பெரிதாக விரிந்தது. சுஜாதாவுக்கு கஷ்டமாக இருந்தது. ஆனாலும் அவனிடம் பேசும் தைரியம் அவளுக்கு இல்லை. அதை எண்ணியபடி நிமிர்ந்தவள் அவளையே உற்று பார்த்தபடி அழகு சிலை போல் நின்ற வெண்ணிலாவை கண்டாள். வெண்ணிலா சுஜாவிடம் பேச்சு கொடுக்க நினைத்தாள். ஆனால் அதற்குள் சித்து அழைக்கும் சத்தம் கேட்டதால் பிறகு பேசிக் கொள்ளலாம் என்று அவன் அறைக்குள் சென்றதுதான் தாமதம். அடுத்த நொடி அவளை கட்டியணைத்து அவள் இடையில் முகம் புதைத்தான் சித்து. வெண்ணிலா அவனிடமிருந்து விலக நினைத்தாலும் அவன் பிடி இறுக்கமாக இருந்தது. என்னடா பண்ற என்று அவள் சொல்லி முடிக்கும் முன் அவனிடமிருந்து இறைஞ்சலாக வந்தது அந்த வார்த்தை, ப்ளீஸ் என்று. அதிலிருந்தே என்னவோ பிரச்சனை என்று புரிந்து கொண்டவள் விலகாமல் அமைதியாக நின்றாள். அவள் கரங்கள் மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தது. அவளும் எதுவும் கேட்கவில்லை, அவனும் எதுவும் சொல்லவில்லை. சுஜாதாவின் தந்தையை அழைத்து வந்து இங்கிருந்தே ட்ரீட்மெண்ட் செய்தான் சித்து. சுஜாதா காலேஜ் செல்வதற்கும் கார் ரெடி பண்ணி கொடுத்தான். இரவெல்லாம் சுஜாதா நினைவாக ஒரு பொட்டு உறங்கவில்லை ருத்ரன். அவளை பற்றியே நினைத்து கொண்டிருந்தவனுக்கு அவளிடமிருந்து சில பதில்கள் தேவைப்பட்டது. அவளை பார்த்தே ஆக வேண்டும் என்று தோன்றியது. அடுத்த நாள் நிச்சயம் காலேஜ் விட்டு அவள் வேலைக்கு வருவாள், அப்பொழுது பேசிக்கொள்ளலாம் என்று காத்திருந்தான். ஆனால் சுஜாதா வரவில்லை. அவள் இனிமேல் வேலைக்கு வரமாட்டாள் என்ற தகவல் மட்டுமே வந்தது. இதை ருத்ரன் எதிர்பார்த்ததுதான் என்பதனால் அவன் அடுத்த கட்டமாக சுஜாவை தேடி அவர்கள் வீட்டுக்கு சென்றான். ஆனால் அங்கேயும் அவளை காணவில்லை. இப்படியே நாட்கள் சென்றது. அவனால் சுஜாவை பார்க்க முடியவில்லை.
அதே சமயம் சித்தார்த்தும் சுஜாதாவிடம் அதை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. அவளுக்கு தேவையான அனைத்தையும் அவன் சரியாக செய்தான். நேரத்தில் கிளம்பி விடுவதாலும் சித்து இருப்பதாலும் சுஜாவிடம் வெண்ணிலாவால் பேச முடியவில்லை. அதற்கு சித்துவும் வாய்ப்பு கொடுக்கவில்லை. நாட்கள் நகர்ந்தது. சுஜாவை ருத்ரனால் பார்க்க முடியவில்லை. எப்படியோ எல்லாம் முயற்சி செய்து பார்த்து விட்டான். ஆனால் அவன் எந்த வழியிலும் சுஜாவினை நெருங்கிவிடக் கூடாது என்பதில் தெளிவாக இருந்த சித்து சுஜாவை நெருங்க முடியாதபடி செய்திருந்தான். இது சரிபட்டு வராது என்று ஒரு முடிவுடன் சுஜாவை பார்க்க காலேஜுக்கே வந்துவிட்டான் ருத்ரன். ஏற்கனவே சுஜாவை ஒரு மாதிரியாகத்தான் பேசிக் கொண்டிருந்தார்கள். இதில் அவளே வாலண்டியராக சென்று தவறை ஒப்புக்கொண்டதால் இன்னும் அவள் காதுபடவே ஒரு மாதிரி பேசினார்கள். நான் அப்பவே நினைச்சேன், இவளை போய் எதுக்கு அவ்வளோ அழகா இருக்கிறவரு கிஸ் பண்ண போறாருன்னு. இவ தான் தேடி போயிருப்பா. இந்த பொழப்புக்கு எங்கேயாவது போகலாம் என்று அவள் காதுபடவே அசிங்கமாக பேசினார்கள். இதெல்லாம் கேட்டு கேட்டு பழகி போன சுஜா விரக்தியுடன் சிரித்தபடி அங்கிருந்து திரும்பும் வேளை அவள் முன்னே கைகளை மார்புக்கு குறுக்கே கட்டிக்கொண்டு நின்ற ருத்ரனை பார்த்து ஒரு நொடி அதிர்ச்சியானவள் அடுத்த நொடியே சுதாரித்து அங்கிருந்து விலகி நடக்க பார்த்தாள். ஆனால் ருத்ரனின் வார்த்தை அவளை தடுத்து நிறுத்தியது. ஏய் நில்லுடி என்றான் கட்டிய பொண்டாட்டி போல் அத்தனை உரிமையாக. சுஜாவோ அவனிடமிருந்து விலகி ஓடுவதில்தான் கவனமாக இருந்தாள். இப்ப மட்டும் நீ போனேன்னு வையே, அடுத்து உன் கிளாஸ்ல வந்து கிஸ் அடிப்பேன். அன்னைக்காவது உடனே விட்டேன். ஆனா இன்னைக்கு நீ ஓடுனா மவளே கின்னஸ் ரெக்கார்ட்ல பேரு வர வரைக்கும் விடாம கிஸ் அடிப்பேன் என்றவனின் வார்த்தை கேட்டு பட்டென்று நின்று விட்டாள் பயத்துடன். அவளுக்கு தெரியும் அவன் செய்யக்கூடிய ஆள்தான் என்று. எதுக்கு என்ன பார்த்து ஓடுற? உன்னை பார்க்க எத்தனை நாள் எங்கெல்லாம் சுத்துறது? நான் அக்யூஸ் பின்னாடி கூட இப்படி சுத்துனது கிடையாது தெரியுமா? அன்னைக்கு ஏன் அப்படி சொன்ன? எனக்கு பதில் சொல்லிட்டு போ. பிரச்சனை பண்ணாம இங்கிருந்து போயிருங்க என சற்று பதட்டமாக சொன்னவள் அங்கிருந்து விலகி நடக்க நினைத்த பொழுது பட்டென்று அவள் கையை பிடித்து கொண்டான் ருத்ரன். அப்படியெல்லாம் போக முடியாது. பதில் தெரியாம இங்கிருந்து போக முடியாது. ஒரு தடவை கோர்ட் வரை போனது ஞாபகம் இல்லையா? மறுபடியும் போக ஆசைப்படுறீங்களா? கைய விடுங்க என்று கொஞ்சம் மிரட்டி பார்த்தாள். சிரித்து விட்டான் ருத்ரன். என்ன மிரட்டுறியா? எனக்கு கோர்ட் கேஸ் புதுசு இல்லடி. நான் அதுக்கெல்லாம் பழக்கப்பட்டவன். அப்படியே என்ன ஜெயில வைக்கணும்னா ஏண்டி போய் சொன்ன? உண்மையை சொல்லியிருக்க வேண்டியது தானே? ஏன் மாத்தி சொன்ன? உனக்கு என்ன பிடிக்காது தானே? என் மேல கோவம் இருக்குன்னா உண்மையை சொல்லியிருக்கலாமே. எல்லாரும் பாக்குறாங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன், கைய விடுங்க. எனக்கு தேவை உண்மை. சித்து அண்ணாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும். கைய விட போறீங்களா இல்லையா? என்னடி நொன்ன? அவனுக்கு நீ வேணும்னா பயப்படு. ஆனா அந்த பொறுக்கிக்கு நான் பயப்பட மாட்டேன் என்று அவன் சொல்லிக் கூட முடிக்கவில்லை. எங்கிருந்துதான் அத்தனை கோபம் வந்ததோ தெரியவில்லை. ஓங்கி ருத்ரன் கணத்தில் அறைந்து விட்டாள் அவள். இன்னொரு முறை அவரு பொறுக்கின்னு சொன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். அவரு பொறுக்கினா அப்ப நீங்க யாரு? ஒரு பொண்ணு சம்மதம் இல்லாம கிஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கு பேர் என்ன? மரியாதையா இங்கிருந்து போயிருங்க என்று சற்று கோபமாகவே சொன்னவள் அங்கிருந்து அவசரமாக ஓடிவிட, இதில் ருத்ரனுக்கு இருக்கும் ஒரு நல்ல விஷயம் அவள் சித்துவை அண்ணா என்று சொன்னதுதான். அவனுக்கு அது உறுத்திக் கொண்டே இருந்தது. அப்போ நம்ம ரூட் கிளியர். ஆனாலும் அவனுக்காக அடிச்சிருக்க வேணாம். சரி, அடிக்கும் கரம் தானே அன்னைக்கும். எப்படியும் இங்கதானே வருவா. அப்ப பாத்துக்கிறேன். ஆனாலும் அவ கோவப்பட்டாலும் நம்ம ஆள் ஒரு மாதிரி அழகாதான் இருக்கா என்று அந்த நிலையிலும் அவள் அடித்த கன்னத்தை தடவியபடி சொல்லிக் கொண்டவனுக்கு அது கூட பிடிக்கத்தான் செய்தது. அத்தியாயம் 32. ருத்ரன் விசில் அடித்தபடி வீட்டுக்குள் வந்தான். ருத்ரன் நில்லு என்று அவன் அன்னையின் குரல் அவனை தடுத்து நிறுத்தியது. சொல்லுங்கம்மா என்று அவன் சொல்லி முடிக்கவில்லை. அடுத்த நொடி ரங்கநாயகியின் 5 விரலும் அவன் கன்னத்தில் பதிந்தது. இதை அவன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. மா சற்று அதிர்ந்தபடி அன்னை பக்கம் திரும்பினான். என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? 1000 இருந்தாலும் என் புள்ளன்னு தான் அமைதியா இருந்தேன். ஒரு பொம்பளை புள்ளைய அத்தனை பேரு முன்னாடி வச்சு பண்ற வேலையா இது? நான் உன்னை அப்படியா வளர்த்தேன்? என் வளர்ப்பு தப்பா போகாதுன்னு இத்தனை நாள் நினைச்சேன். ஆனா அதெல்லாம் போயின்னு நிரூபிச்சுட்ட என்றார் மனம் வெம்பியபடி. அம்மா ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளுங்கம்மா. வேணாம், நீ எதுவும் சொல்ல வேணாம். அத்தனை பேரு முன்னாடி என் வளர்ப்பு தப்பாகிற மாதிரி ஒரு காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாத்தியா என்றார் கண் கலங்கியபடி. ருத்ரன் அவர் காலடியில் அமர்ந்தான்.
நீங்க என்னை எவ்ளோ வேணாலும் திட்டுங்க. ஆனா இந்த வார்த்தைய மட்டும் சொல்லாதீங்க. அது என்னால தாங்கவே முடியாதும்மா. நான் பண்ணது தப்புதான். ஆனா அவள காயப்படுத்தணும்னு அப்படி பண்ணல. எனக்கு அவள புடிச்சிருக்கு. அத எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அப்படி பண்ணிட்டேன். அவள லவ் பண்றேன்ம்மா. கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் என்றான் அவர் காலை பிடித்தபடி. ரங்கநாயகி மகனை நம்பாமல் பார்த்தார். உண்மையதான் சொல்றியா? உங்க மேல சத்தியமா சொல்றேன்ம்மா. நான் அவள லவ் பண்றேன். அந்த பொண்ணுக்கு இதுல சம்மதமா? அப்படித்தான் நினைக்கிறேன். ஆனா சொல்ல மாட்டேங்கிறா. சுஜாதா ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்க பார்த்திருந்தா கூட அப்படி ஒரு பொண்ணு பார்த்திருக்க முடியாது. அந்த பொண்ணு கால்ல விழுந்தாவது கரெக்ட் பண்ணிடு என்ற அன்னையைக் கண்டு சிரித்துக் கொண்டான் அவன். கண்டிப்பா. என் அம்மா சொல்லி கேட்காம இருப்பேனா? நான் இங்க அவ நினைப்புல இருக்கேன். அவ அங்க என்ன பண்ணிட்டு இருக்காளோ என்று சுஜாதாவை எண்ணி பெருமூச்சு விட்டுக் கொண்டான் ருத்ரன். அதே நேரம் அங்கு சுஜாதாவும் அவனைத்தான் நினைத்துக் கொண்டிருந்தாள். ஆனால் வேறு விதமாக. வெண்ணிலாவும் சுஜாதாவும் பார்த்து பேசிக்கொள்ள வாய்ப்பே கொடுக்கவில்லை சித்து. அவன் வீட்டுக்கு வந்து விட்டால் அவன் பக்கத்திலே இருக்க வேண்டும் வெண்ணிலா. அது மட்டுமல்ல, இப்பொழுதெல்லாம் கதை சொல் என்று அவளை படுத்தி வைக்கிறான். சுஜாதா அவள் தந்தையை பார்த்துவிட்டு அறைக்கு வந்தவள் யதார்த்தமாக அந்த கண்ணாடியில் அவள் பிம்பத்தைக் கண்டு ஆசைப்பட்ட வடுவினைக் கண்டு அவள் கைகள் தானாக அதை வருடி கொடுத்தது. அதே சமயம் அவளுக்கு ருத்ரன் அவளை முத்தமிட்ட காட்சியும் ஞாபகம் வர மெல்ல அவள் இதழை வருடி கொண்டாள். அவளுக்கே தெரியவில்லை எதற்காக அவள் ருத்ரனுக்கு எதிராக தீர்ப்பு சொல்லவில்லை என்று. அப்போ நிஜமாவே அந்த முத்தம் உன் சம்மதத்தோட தான் நடந்ததா? நீ அதை ரசிச்சியா? அவள் மனமே அவளை கேள்வி எழுப்பியது. இல்ல. அப்ப எதுக்கு அவனுக்கு எதிரா சாட்சி சொல்லல? அதற்கும் அவள் மனம் கேள்வி தொடுத்தது. அவங்க வீட்ல வேலை பார்த்த நன்றி கடனுக்காக. உண்மையாவே அது மட்டும் தானா? கேலி சிரிப்புடன் கேட்டது மனசாட்சி. ஆமா, நீ பொய் சொல்ற. உன் மனசுல அதையும் தாண்டி நிச்சயம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆனா அத சொல்ல உன் மனசு தயங்குது. இல்லவே இல்ல. மறுபடியும் பொய் சொல்ற. எங்க? உன் கண்ண மூடி உன் மனசுல கை வச்சு சொல்லு பாப்போம். அவ மேல உனக்கு எந்த விதமான உணர்வும் இல்லன்னு. கண்களை மூடி அவள் இதயத்தில் கையை வைத்தாள் சுஜா. அவள் கண்முன்னே வந்து சென்றது ருத்ரனின் உருவம். அதுவும் அவளை முத்தமிட்ட காட்சி, அவன் வீட்டில் அவன் மீது விழுந்த காட்சி, அந்த இருளில் அவன் தன்னை நெருங்கி நின்றபோது அவன் சூடான மூச்சு காற்று, அவள் துப்பட்டாவை தாண்டியும் அவளை உரசி சென்றது என அனைத்தும் ஒன்று விடாமல் அவள் முன் வந்து செல்ல, அவளால் அந்த வார்த்தையை சொல்ல முடியவில்லை. பாத்தியா? அப்ப என்னமோ அவர் மேல இருக்குதானே உனக்கு? ஆண்களே பொறாமப்படுற அழக அவர் எங்க? என் முகத்த பார்த்துட்டு போனா கூட விளங்காதுன்னு ஒதுங்கி போற பலரோட எரிச்சலுக்கு காரணமான நான் எங்க? எப்படி என்னால அவர் மேல ஆசைப்பட முடியும்? ஆசைப்படக்கூட தகுதி இருக்கு. அவர் அழகுக்கும் அவர் திறமைக்கும் எத்தனையோ பொண்ணுங்க வரிசையில நிப்பாங்க. என்ன மாதிரி ஒரு பொண்ணு அவருக்கு வேணாம். அவர் சகிச்சுக்கிட்டு வாழக்கூடிய இடத்துல நான் இருக்க விரும்பல. எனக்கு இதுவே போதும் என்று விரக்தியாக சிரித்துக் கொண்டவள் கடைக்கண்ணில் வழிந்த கண்ணீரை துடைத்தபடி படுக்கும் சமயம் பட்டென்று அவள் ஜன்னல் தட்டும் சத்தம் கேட்டு ஒரு நொடி பயந்து போனவள் சுற்றி முற்றிலும் திரும்பி பார்த்தாள். பிரம்ம போல. இதுக்குதான் ஓவர் திங்க் பண்ணக்கூடாது என்று நெற்றியில் தட்டி கொண்டவள் படுக்கலாம் என்று மெத்தையில் அமரப் போன சமயம் மறுபடியும் அந்த சத்தம் கேட்டது. அதுவும் இந்த முறை அவள் காதுகளுக்கு தெளிவாகவே கேட்டது அந்த சத்தம். உண்மையாவே கேக்குது. இந்த நேரத்துல யாரு ஜன்னல் கதவ தட்டுவா? ஒருவேளை திருடனா இருப்பானோ? ஆனா இவ்வளவு பெரிய பாதுகாப்ப தாண்டி எந்த திருடனாலும் வர வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை காத்து கருப்பா இருக்குமோ? இருந்தாலும் இருக்கும் என்று அங்கிருந்த துடப்பக்கட்டையை எடுத்து கையில் வைத்துக் கொண்டவளுக்கு கொஞ்சம் பயம் இருக்கத்தான் செய்தது. அந்த ஜன்னலை மீண்டும் மீண்டும் தட்டும் சத்தம் கேட்டது. அதனால் சற்று பயந்தபடியே அந்த துடுப்பக்கட்டையை கையில் இறுக்கி பிடித்தவள் வாயில் கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்துக் கொண்டே அந்த ஜன்னலை திறக்க அந்த பக்கம் குரங்கு குட்டியைப் போல் அமர்ந்திருந்தான் ருத்ரன். இது கனவா நிஜமா என்பது கூட அவளுக்கு புரியவில்லை. அவள் இருப்பதே மூன்றாவது மாடி. அதிலும் இந்த நேரத்தில் இவ்வளவு பாதுகாப்புகளை மீறி எப்படி வந்திருக்க முடியும்? ஒருவேளை கனவாக இருக்குமோ என்று மெல்ல கைகள் நடுங்கியபடி அவனை தொட்டு பார்க்க நினைத்தாள். கனவிலடி செல்லக்குட்டி, இது நிஜம்தான். கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா என்று அந்த ஜன்னலில் இருந்து அவள் அறைக்குள் தாவி குதித்தான் ருத்ரன். சுஜா அவள் கையை கிள்ளி பார்த்து கொண்டாள்.
இது கனவில்லை, நிஜம் என புரிந்தது. ஆனால் எப்படி? அங்கே 3 சுவர் உள்ளது. அதில் சிங்கம், புலி, வெறிநாய் என அத்தனை பாதுகாப்பு உள்ளது. அத்தனையும் தாண்டி பாடிகார்ட்ஸ் உள்ளார்கள் பலர். சின்னதாய் ஒரு அசைவு தெரிந்தாலும் சுட்டுத் தள்ளிவிடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இத்தனை பேரை கடந்து இத்தனை மாடி ஏறி அதுவும் அவள் அறையை கண்டுபிடித்து வந்திருப்பான் என்பது அவளுக்கு 1% கூட புரியவில்லை. ம் சும்மா சொல்லக்கூடாது. வீட்டை பார்த்து பார்த்து தான் செதுக்கி இருக்கான் போல என அங்கிருந்த மெத்தையில் தொப்பென்று விழுந்தவன் சுஜா அவனை முறைப்பதைக் கண்டு வார்த்தையை திருத்திக் கொண்டான். சரி, செதுக்கியிருக்காரு. போதுமா? என்று இதழ் வளைத்து காட்டியபடி சொன்னவன் அந்த மெத்தையில் அங்கும் இங்கும் பிறண்டு கொண்டிருந்தான் ஜாலியாக. ஆனால் அவள் அறையில் ருத்ரன் இருப்பதை நினைத்து சுஜாவுக்கு தான் திக் திக் என்று இருந்தது. அவனிடத்தில் அந்த பயம் கொஞ்சம் கூட இல்லை. "இங்க எப்படி வந்தீங்க?" அந்த பதட்டம் கொஞ்சம் கூட குறையாமல் கேட்டவள் மறந்தும் சத்தம் போடவில்லை. இதென்ன கேள்வி? சுவரேறி குதிச்சுதான். பாரு, கையில கூட கீறல் பட்டுருச்சு என பொய்யாக வலிப்பதை போல் சைகை காட்டினான். எதுக்காக இங்க வந்தீங்க? உன்னை பார்க்கதான். சாதாரணமாக தோள் குலுக்கி சொன்னான். என்ன எதுக்கு பார்க்கணும்? லவ் பண்ற பொண்ண இப்படிதான் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அதுக்குதான். என்ன, லவ்வா? சிறு அதிர்ச்சியுடன் கேட்டாள். ஆமா, லவ் தான். உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. உன்கிட்ட பேசிட்டே இருக்கணும் போல இருக்கு. உன் நெருக்கம் எப்பவுமே எனக்கு வேணும்னு தோணுது. கண்ண மூடுனா உன் முகம்தான் ஞாபகம் வருது. காக்கா கத்துனா கூட இன்னிசையா கேக்குது. உனக்கு இந்த மாதிரி ஏதாவது தோணுச்சா? என்று காதல் பொங்க கேட்டான். எனக்கு அப்படி எதுவும் தோணல. ஆனா இன்னும் கொஞ்ச நேரம் நீங்க இங்க இருந்தாலும் கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு சங்கு ஊதிருவாங்கன்னு மட்டும் தெரியுது. முதல்ல இங்கிருந்து போங்க. சித்து அண்ணாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும் என்றால் அவசரமாக கதவை லாக் போட்டபடி. அவனுக்கு என்ன கொம்பா இருக்கு? சுஜா முறைத்து பார்த்தாள். சரி, அவருக்கு என்ன கொம்பா இருக்கு? ஊர் உலகத்துல எவனும் இனிமே இப்படி மரியாதையா திட்டியிருக்க மாட்டான்டி. சரி, உன்னை பார்க்க இவ்ளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேனே, எனக்கு எதுவும் தரமாட்டியா? என்றான் ஒரு மார்க்கமாக இதழை வருடியபடி. சத்தமா பேசாதீங்க. உங்களை கெஞ்சி கேக்குறேன். இங்கிருந்து போங்க. இனிமே என்ன பார்க்காதீங்க, என்கிட்ட பேசாதீங்கன்னு சொன்னேன்ல. நீ சாதாரணமா சொல்ற. ஆனா இங்க அப்படிலாம் இருக்க முடியாதும்மா. அதுவும் ஃபர்ஸ்ட் லவ் வேற. ஒரு மாதிரி ஃபீலிங்ஸா கொட்டுது. மனசுக்குள்ள இளையராஜா எனக்காக இசை மீட்டுற மாதிரி இருக்கு. காவல்துறையில கொஞ்சம் கல்லு மாதிரி இருந்தே பழகிட்டேன். ஆனா இப்போ இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு. அப்பப்போ சிரிக்கிறேன். என்ன நானே ரசிக்கிறேன். என்ன ட்ரெஸ் போட்டாலும் இதுல நீ என்ன ரசிப்பியான்னு 100 தடவை யோசிக்கிறேன். நான் இப்படியெல்லாம் கிடையாதுடி. ஆனா நீதான் என்ன மாத்திட்ட. இதெல்லாம் புதுசா இருக்கு. ஆனா புடிச்சிருக்குடி என்றான் கண்களில் காதலை தேக்கியபடி. அத்தியாயம் 33. அவள் மென்மையான கரங்கள் இரண்டும் அவன் கரடுமுரடான கைகளுக்குள் சிறைப்பட்டு கிடக்க அந்த பூந்தளிர் மேனி கொண்டவள் மிதமான உறக்கத்தில் இருந்தாள். அவள் அழகை ரசிக்க 1000 கண்கள் இருந்தாலும் போதாதோ என்று போதா மனம் வருத்தம் கொண்டது. அவள் தூங்கும் அழகை கன்னத்தில் கை வைத்தபடி ரசித்துக் கொண்டிருந்தான் சித்து. அவனுக்கு கதை சொல்ல வந்த வெண்ணிலா அவனுக்கு முன் அவன் மெத்தையிலே உறங்கி போனாள், குழந்தை போல். அவன் வலது கரம் மெல்ல அவளின் தலையை வருடி கொடுத்தது செல்லமாக. ஊர் உலகத்தில் கடத்தி வந்த எவனும் இப்படி தட்டி கொடுத்திருக்க மாட்டான். சித்து சிறு வயதில் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்து இருக்கிறான். ஆனால் அவன் ஒவ்வொரு முறை துவண்டு போகும்போதும் அவன் மனம் ஏங்குவது ஒருத்தியின் அரவணைப்புக்குத்தான். உனக்காக யாரும் வரமாட்டாங்க. நான் என்ன சொல்றேனோ நீ அதைத்தான் செய்யணும். நீ பண்ண தப்புக்கு 3 நாளைக்கு நீ தூங்கவே கூடாது என்று அந்த சிறு வயதிலே அவன் உறக்கம் கெடுத்து கொடுமை செய்தவர் அவன் தந்தை. கேட்க பார்க்க நாதி இல்லாமல் அவன் அழுகை சத்தமெல்லாம் அந்த அறையோடு முடிந்து போகும். கதறல் சத்தமெல்லாம் அந்த கதவோடு மறைந்து போகும். ஆனால் இன்று அத்தனை கஷ்டங்களை தாண்டி அவன் அருகே அவன் ஆசைப்பட்டவள் இருக்கிறாள். அதுவே பெரிய விஷயம் அவனுக்கு. ஒரு பெண்ணின் சம்மதமில்லாமல் அவளை கடத்தி வந்து காதல் செய்வது தவறு என்று அவனுக்கு தெரியும். ஆனாலும் அவளை யாருக்கும் விட்டு கொடுக்கும் தைரியம் அவனுக்கு இல்லை. பல கஷ்டங்களுக்கு நடுவே வளர்ந்த சித்து ஆசைப்பட்டது ஒருத்தி மீது மட்டும்தான்.
இன்று இல்லாவிடினும் நிச்சயம் ஒரு நாள் நிலாவின் மனம் மாறும் என்று சித்து உறுதியாக நம்பினான். ஆனால் அவன் அறியாத ஒன்று, அவன் நினைப்பெல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் சிதைந்து போகும் என்று. அவள் தலையை வருடி கொடுத்தவனுக்கு போன் கால் வரவும் போனை அட்டன் பண்ணி காதில் வைத்தவன் வெளியே வந்தான். அதே சமயம் ருத்ரன் வெளியே போக மறுத்து சேட்டை பண்ணி கொண்டிருந்தான் சுஜாதா அறையில். ஐயோ ஆண்டவா! இப்ப மட்டும் சுது அண்ணா வந்தா அவ்ளோதான். உங்கள கெஞ்சி கேக்குறேன் வெளிய போங்க என்று பதட்டமாக சொன்னவளைக் கண்டு அவன் இதழ் விரிந்தது. போகலாம் தான். ஆனா சும்மா எப்படி போக முடியும்? ஏதாவது கொடுத்தா போகலாம் என்று ஒரு மார்க்கமாக சிரித்தான் ருத்ரன். என்ன கொடுக்கணும்? புரியாமல் கேட்டாள் அவள். உனக்கு தாராள மனசா இருந்தா மொத்தமா கூட குடு. ஆனா எனக்கு மொத்தமே போதும் என்று பெருந்தன்மையாக சொன்னவனைக் கண்டு வந்ததே அவளுக்கு கோபம். யூ பொறுக்கி என்று அவனை அடிக்க கரமோங்கினாள் சற்று கோபமாக. ஆனால் இந்த முறை அவள் கையை பிடித்து கரத்தை அவள் முதுகுக்கு பின்னே வளைத்தவன் ஒரு காந்த புன்னகை செய்தான். எல்லா முறையும் அடி வாங்கிட்டே இருப்பேனா செல்லம்? லவ் பண்ற பொண்ணுகிட்ட ஒரு உம்மா கேட்டது தப்பா? அவள் கண்களை விட்டு கண்களை அகற்றாமல் கேட்டான். முட்டாள் மாதிரி பேசாதீங்க. உங்களுக்கு ஏத்த பொண்ணு நான் இல்ல. சற்று குரல் தாழ்ந்து சொன்னவள் பார்வையை வேறு பக்கம் அகற்றினாள். ருத்ரனின் பார்வை அவளை கூறி போட்டது. அவனுக்கு கொஞ்சம் புரிந்தது அவள் மனநிலை. சுஜி, என்ன பாரேன். வார்த்தை குழைந்து வந்தது. சுஜா அவனை பார்க்கவில்லை. சுஜி, பாரடி என்ன? இந்த முறை சற்று அழுத்தமாக சொன்னான். சுஜா கலக்கமுடன் அவன் பக்கம் பார்வையை நகர்த்தினாள். இத்தனை வருஷத்துல எந்த பொண்ணு மேலயும் எனக்கு இப்படி ஒரு ஃபீலிங்ஸ் வந்ததில்லடி. நானும் எத்தனையோ பொண்ணுங்கள கடந்து வந்திருக்கேன். அவங்க கண்ண தாண்டி என் பார்வை கீழ இறங்குனதில்லடி. ஆனா என்னையும் அறியாம உன்கிட்ட மட்டும் தான் எனக்கு அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு தோணுது. உன்கிட்ட மட்டும் தான் நான் நானா இருக்கணும்னு தோணுது. உன்கிட்ட க்ளோஸா இருக்கணும்னு தோணுது. உன்னை பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுது. உன்னை எவனாவது பார்த்தா கோவம் வருது. இதுக்கு பேரு லவ்வு தான்னு எனக்கு தோணுது. அது புரியலையாடி? புடிக்காத பொண்ண கம்பல் பண்ற கேடு கெட்டவன் நான் அல்ல. ஆனா உனக்கு என்ன புடிச்சிருக்கு. அத ஒத்துக்க தான் மாட்டேங்கிற. என் கண்ண பார்த்து புடிக்கலன்னு சொல்லுடி பாப்போம். சுஜா பதில் பேசாமல் முகத்தை திருப்பிக் கொள்ள முயற்சி செய்தாள். ஆனால் அவளை திரும்ப விடாதபடி அவள் கன்னத்தை பிடித்துக் கொண்டான் ருத்ரன். முடியலையா? என் கண்ண பார்த்து பதில் சொல்ல முடியலையா? ஏண்டி இப்படி பண்ற? என்ன டார்ச்சர் பண்ற. பண்றேன்னு சொல்லி தொலைஞ்சா என்னவா? எத்தனையோ கேடிங்கள ஹேண்டில் பண்ண என்னால உன்னை ஹேண்டில் பண்ணவே முடியல. நீ ஏன் இப்படி அடமெண்டா இருந்தா நாளைக்கு நமக்கு பொறக்க போற குழந்தை எப்படி இருக்குமோ? என்ன குழந்தையா? என்று வாயை பிளந்தாள் சுஜா. ஆமா, அதுவும் ஒண்ணில்ல 10 என்று 10 விரலையும் காட்டி சொன்னவனைக் கண்டு வாயை பிளந்தாள் சுஜா. 10ஆ? 10 போதுமா? சிறு நக்கல் பார்வையுடன் கேட்டாள். பெருமூச்சு விட்டு கொண்டான் ருத்ரன். பத்தாதுதான். ஆனா என்ன பண்ண? 10 பேர சமாளிக்கவே என் டார்லிங் ரொம்ப கஷ்டப்படுவா. அதனால பெரிய மனசு பண்ணி போதும்னு முடிவு பண்ணிட்டேன் என்று குறும்பு புன்னகையுடன் சொன்னவன் பொத்தென்று அவள் மெத்தையில் விழுந்தான். ரொம்ப கனவு காண்றீங்க. நீங்க நினைக்கிற எதுவும் நடக்க போறதில்ல. ஏன் நடக்காது? எல்லாமே நடக்கும். உன்னோட வீம்பையும் இந்த பிடிவாதத்தையும் மட்டும் நீ தூக்கி போட்டா. முட்டாள் மாதிரி பேசாதீங்க. நீங்க எங்க நான் எங்க? உங்களுக்கும் எனக்கும் நிறைய தூரம் என்று அவள் சொல்லி முடிக்கவில்லை. பட்டென்று அவள் கையை பிடித்து இழுத்தான் ருத்ரன். இதை எதிர்பாராத சுஜா அவன் மேலே வந்து விழுந்தாள் தொப்பென்று. ரொம்ப தூரம் ஒண்ணும் இல்லையே செல்லம். இதோ பக்கத்துல தானே இருக்க என்று குறும்பு புன்னகையுடன் கண்ணெடுத்து சிரிப்பவனை அந்த நேரத்திலும் ரசித்து வைத்தது அவள் மானம் கெட்ட மைண்டு. என்ன ஜோக்கா? சற்று கோபமுடன் கேட்க நினைத்தாலும் கோபம்தான் வரவில்லை அவளுக்கு. நோ பேபி, ஐம் சீரியஸ். நீ தாண்டி தூரம்னு சொல்ற. ஆனா ரொம்ப பக்கத்துல தாண்டி இருக்கோம். நீ மனசு வச்சாவே போதும்டி. ஃபியூச்சர் புருஷனை இப்படி கெஞ்ச வைக்கிறியே, இது உனக்கே நல்லா இருக்கா சொல்லு? ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ருத்ரா? நீங்க அழகா இருக்கீங்க, மேன்லியா இருக்கீங்க, பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க. உங்க பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்க. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என்ன மாதிரி முகம் இருக்க பொண்ணு உங்களுக்கு வேணாம். அழகான பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க என்று ஒரு வழியாக அவள் மனதில் இருப்பதை சொல்லி முடித்தாள். ஆனால் அதை கேட்டும் பெரிய ரியாக்ஷன் கொடுக்காதவன்
அவளையே தான் கண்ணெடுக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். ஒருவேளை தான் சொன்னது எதுவும் அவனை காயப்படுத்தி விட்டதோ என்று எண்ணியவள் கொஞ்சம் தயக்கம் கொண்டாள். இப்போ என்ன சொன்ன? அவள் முடிவே செய்துவிட்டால் அவள் சொன்னதை கேட்டுதான் அவன் கோபம் கொண்டிருப்பான் என்று. அவன் கோபம் கொண்டாலும் பரவாயில்லை, ஆனால் இன்று அவனுக்கு நிலைமையை புரிய வைக்க வேண்டும் என்பதனால் மீண்டும் அதை சொன்னாள். நீங்க அழகா இருக்கீங்க, மேன்லியா இருக்கீங்க, பெரிய போஸ்டிங்ல இருக்கீங்க, உங்க பின்னாடி 1000 பொண்ணுங்க வருவாங்க. அது இல்லடி, அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னியே, அத சொல்லு. அதுக்கு முன்னாடி என்ன சொன்ன? ஆ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஆ, அப்புறம் ஒண்ணு சொன்னியே. அவன் கண்களில் அத்தனை ஆர்வம். அப்புறம் என்ன சொன்ன? அவள் தாடையில் கை வைத்து யோசித்த வண்ணம் அதை சொன்னாள். ருத்ரா. ருத்ரன் கண்கள் விரிந்தது. இன்னொரு முறை சொல்லு. ஆர்வமுடன் கேட்டான் மறுபடியும். ருத்ரா. மறுபடியும். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீங்க என்ன கேக்குறீங்க? இது ரொம்ப முக்கியமா? முக்கியம் தாண்டி. நீ ஃபர்ஸ்ட் டைம் என் பேர சொல்ற. இதெல்லாம் மெமரிடி. ஃபியூச்சர்ல நம்ம 2 பேரும் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கும்போது, இதெல்லாம் ஞாபகம் வச்சு சொல்லுவேன்ல. எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? இதுவரைக்கும் என் பேரு இவ்ளோ அழகா இருக்கும்னு நான் நெனச்சதே இல்ல. சத்தியமாக இவன் எப்படிப்பட்டவன் என்று அவளால் யூகிக்கவே முடியவில்லை. உங்கள திருத்தவே முடியாது. கோவமாக சொன்னாள். நீ வேணும்னா கல்யாணம் பண்ணி திருத்து. அப்ப வேணும்னா ட்ரை பண்றேன். கண்ணெடுத்தபடி சொன்னான். நீங்க வெளிய போகலன்னா நான் சித்து அண்ணாவ கத்தி கூப்பிடுவேன். ஒரு கட்டத்துக்கு மேல் மிரட்ட துவங்கி விட்டார். சரி கூப்பிடு. சற்றும் பயமில்லாமல் சொன்னான் ருத்ரன். உண்மையா கூப்பிடுவேன். கூப்பிடுறீ. சித்து அண்ணா, சித்து அண்ணா, சத்தமில்லாமல் அழைத்தாள். இப்படி கூப்பிட்டா எப்படி அவனுக்கு கேக்கும்? இரு, நான் கூப்பிடுறேன். சித்து, டே சித்து என்று சற்றும் பயமில்லாமல் ருத்ரன் கத்தி அழைத்துவிட, பயந்து போன சுஜா அவசரமாக அவன் வாயை பொத்தினாள். என்ன பண்றீங்க? லூசா நீங்க? அண்ணாவுக்கு கேட்டா அவ்வளோதான். பயந்து போனபடி சொன்னவள் உண்மையில் பயந்துதான் போனாள். ஆனால் இந்த சத்தம் போன் பேசியபடி வெளியே வந்த சித்துவுக்கு கேட்டுவிட்டது. அதனால் வேகமாக வந்து சுஜாவின் கதவை தட்டினான் சித்தார்த். கதவு தட்டும் சத்தம் கேட்டு சுஜா முகத்தில் பயம் தாண்டவமாடியது.